இன்றைய நாளிலும் நாம் செய்திக்காக வேத ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே. கர்த்தாவே, நீங்கள் எங்களோட பேச வேண்டிய உடனே கர்த்தாவே, என்னுடைய வேதத்தோட ரகசியத்தை மறைப்பதையும் கர்த்ததாக்கள் வெளிப்படுத்தணும். அதை நாங்கள் கேட்டு தகப்பனே ஒரு வழியில் நடக்க கட்டளை செய்ய அப்பா எல்லாத்துக்கும் கடமையுமே அவருக்கு செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செலுத்துகிற ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நாளில் வாசித்த இந்த திருவசனம், ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. ஏன்னா அதுக்கு முந்தின 5:20 வாசிக்கிற மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்துச்சாமா? மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் தான் இதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு வகை அறுத்தது எது? நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் தான் இதெல்லாம் பாவம்னு சொல்லி வகை அறுத்தது எது? அதுக்கு முன்னாடி கிடையாது. இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி வகை அறுத்தது, பிரித்தது நியாயப்பிரமாணம். இச்சை பாவம் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது. அதனால பாருங்க, அப்படி இருந்தோம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக எங்க பெருகிச்சாமா? பாவம் பெருகின இடத்துல தான் கிருபை அதிகமாக பெருகிடுச்சான். அதனாலதான் சொல்றாரு 1வது வசனத்துல, ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாது. நீங்க இந்த ரோமர் எழுதுற நிறுவத்தை வாசிங்கன்னா இப்படியே எழுதியிருக்கோம், புரியவே புரியாது அநேக காரியங்கள். ஆனா ரொம்ப ஆழமான காரியம் அந்த ரோமர் எழுதுற நிருபத்துல தான் இருக்கு. 2வது வசனத்தை வாசிக்கல, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே நாம் இனி எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மறிச்சிட்டோம். எப்ப மறிச்சிங்க? பாவத்துக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீங்க பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்க? மறிச்சாச்சு. எனக்கு இப்ப என்ன பெரிய கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த உண்மையா ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் கொடுக்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை. இதை போதகர்களும் சரி, விசுவாச மக்களும் சரி, ஒன்று என்ன பண்ணுறாங்க, அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. சத்தியத்தையே அறிந்திருக்க மாட்டார்கள். ஞானஸ்நானம் என்ன என்று அவர்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டு விட்டு ஞானஸ்நானம். அவன் எதற்கு ஞானஸ்நானம் என்று தெரியாம ஞானஸ்நானம் எடுத்து விட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்றேன்? உலகத்தை நோக்கி ஓடி போயிருக்கேன். உலகத்தை நோக்கி ஓடிட்டு அவன் என்ன பண்றேன்? முன்னிலைமையில அவனுடைய நிலைமை என்ன இருக்கு? பின்னிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த சபை போதகர் தான். இதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்களும் அந்த சபை போதகர் தான். ஞானஸ்நானம் எடுக்கிறது தொட்டியில் கொண்டு இறக்கி வச்சுக்கிட்டு, இயேசுவை விசுவாசிக்கிறேன். உனக்காக தான் மறிச்சாரா? எனக்காக தான் மறிச்சாரு. உனக்காக தான் சிலுவை சுமந்தாரா? எனக்காக தான் சிலுவை சுமந்தாரு. அவர் உயிர் தந்தாரா? எனக்காக உயிர் இருந்தாரு. எனக்காக மீண்டும் வருவாரா? மீண்டும் வருவார். கொடுத்துட்றது.
கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். இருப்பியா? இருப்பேன். முதல்ல மாப்பிள்ளைகிட்ட கேட்பாங்க, பொண்ணுகிட்ட கேட்பாங்க, இருப்பியா? இருப்பேன். இருக்கிறமா? அது மாதிரிங்க. முடிவு முறை அந்த இயேசு கிறிஸ்துவோட இருப்பியா? இருப்பேன். என்னானே தெரியாம ஞானசானம் எடுத்துட்டு என்னன்னு தெரியாம ஞானசானம் எடுத்துட்டு அவன் எப்படி நினைச்சிருப்பேன்? முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி, சபைக்கு வர்ற விசுவாசிய முதல்ல அவனுக்கு தெளிவுபடுத்தணும். கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்தவ போதனைனா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, அடுத்து உள்ள காரியம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்ம முன்னேறி செல்வதற்கு என்ன செய்யணும், இதெல்லாம் முதல்ல ஒரு விசுவாசிக்கு முதல்ல ஒரு ஊழியக்காரையும் தெளிவுபடுத்தணும். அதெல்லாம் இல்லவே செய்யறதில்ல. போயிட்டியா, சபைக்கு வந்தாச்சா, 2 வாரம் ஆச்சா, நீ ஞானஸ்நானம் எடுத்துரு. ஞானஸ்நானம் கொடுத்துட வேண்டியது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு போயிட்டானே வழக்கம் போல தான் இருக்கு. வழக்கம் போல எப்படி இருப்பான்னு கேட்குறீங்களா? கர்த்தரை பற்றி அறியாம, கிறிஸ்தவத்தை பற்றி அறியாம ஞானஸ்நானம் எடுத்தாங்க எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? உலக வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருப்பேன். சொல்லவா? கோயிலை போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். மூக்குப்பொடி போடுறவன் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சிகரெட்டு குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். சாராயம் குடிக்கிறவன் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கெட்ட வார்த்தை பேசுகிறவன் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். திருடுறவன் திருடிக்கிட்டு தான் இருப்பேன். அது நான் அடிக்கிட்டே போனேன். ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது? நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கள, நீ பழைய மனசை என்ன பண்ணிட்ட? வாசிங்க, 4 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. என்ன செய்யணுமாமா? புதிதான ஜீவனுள்ளவராய் நடந்து கொள்ளும்படி. அப்போ அந்த ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கணும்? புதிய வாழ்க்கை இருக்கணும். பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, புதிய வாழ்க்கையில இருக்கணும். அப்ப என்ன பண்ணீங்க? வேதவசனம் என்ன சொல்லுது? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப இந்த பழைய மனுஷன், பழைய பாவம் இதெல்லாம் என்ன பண்ணிடணும்? அன்னைக்கு அடக்கம் பண்ணிடணும். இந்த அடக்கம் பண்ணுறத சொல்லியும் கொடுக்கறது இல்லை, நீ எந்திரிக்கிற நீ இப்படித்தான் வாழணும்னு சொல்லியும் கொடுக்கறதும் இல்லை. என்ன செய்யறது? ஆராதனைக்கு வா, ஒரே டான்ஸ் தான், ஒரே ஆட்டம் தான், ஒரே குத்துப்பாட்டு தான். ஆடிட்டு கர்த்தருடைய வசனத்தை மட்டும் கேட்கறதே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்லை. கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆட்கள் வரமாட்டான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? பூரா என்ன பண்ணுறான்? பூரா ஒரே டான்ஸ் தான், ஒரே ஆட்டம் தான். அங்கே பாட்டு கச்சேரி நடத்துறாங்க சபையில் பாட்டு கச்சேரியாக நடத்துறது இல்லை, ஆடல் பாடல். இந்த ஆடல் பாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா இருக்கிற விசுவாசியை கூட என் சபைக்கு ஒரு நாளைக்கு வந்து பாறேன், இங்கேருந்து போகிறான். இந்த அறவுரை போக மாட்டேன். அறவுரை அது முழுசாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள இருக்கிறவன் போகவே மாட்டேன். இந்த அறவுரை என்ன பண்ணுவேன்? சரி ஒரு நாளைக்கு போய்த்தான் பார்ப்பேன் அப்படின்னு இங்கே போனோடனே, அங்கே போனோடனே இந்த ஆடலும் பாடலும் குத்தாட்டமும் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போய், பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போய், ஆகா இதுவெல்லாம் ஆராதனை. ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆடினது போல
இன்னைக்கு நடந்துக்கிட்டு என்ன ஆகும் கடைசியில்? என்ன ஆகும்? என்ன ஆகும் கடைசியில்? அங்கே என்ன நடந்துச்சு? மோசே வர்றதுக்கு லேட்டானு சொன்னோன்னா கண்ணுக்குட்டியை வச்சுட்டு ஆடிக்கிட்டு கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் சங்காரம் பண்ணார். இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு யாரும் செவி கொடுக்க தயாராக இல்லை. அதனால வேத வசனம் கிறிஸ்தவம் என்னத்தை போதிக்குது, கிறிஸ்தவம் என்ன தெரிவிக்கிறது என்பதை ஜனங்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுறதுக்கு யாரும் இல்லை. வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப ஞானஸ்நானம் பெற்ற சகோதரனை சகோதரிய, நீ எதற்காக ஞானஸ்நானம் பெற்றாய் என்பதை நீ அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். உண்மையாய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருந்தா, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உண்மையாய் ஞானஸ்நானம் பெற்றிருந்தா, அவருடைய மரணத்தில் எப்படி சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோமோ அதை போல அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கும். உண்மை கிறிஸ்தவனுக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். அவன் தான் உண்மை கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறவன். எதற்காக நான் ஞானஸ்தானம் பெற்றேன்? புதிய ஜீவனம் பண்ணும்படிக்கு. புதிய ஜீவனம் பண்ணுறதுனா எப்படி? புதிய ஜீவனம் பண்ணுறதுனா எப்படி? கிறிஸ்துவின் வழியிலே நடக்கணும். உலக வழிபாடுகள்ல, உலக வழிகாட்டுதல்ல நடக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வழியிலே நடக்க நாம், அதுதான் புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவின் வழியிலே நடந்தால் நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம். நீங்க வேத வசனத்தை வாசி ஏன் சொல்றோம்? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப விடுதலை வேணும். எதுல இருந்து? பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை வேணும்னா என்ன செய்யணும்? சத்தியத்தை. அதனாலதான் சத்தியத்தை அறிந்து கொள், வேதத்தை வாசி. இன்னைக்கு இருக்க மக்களுக்கு எப்படி? இவங்க என்ன எப்ப பார்த்தா அந்த வேதத்தை வாசி, பைபிளை வாசி சொல்றானே. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறேன், பைபிளை வாசின்னு சொன்னோன்னே அது என்ன ஒரு கடவுளை பத்தி எழுதியிருக்கோம். ரொம்ப பேர் நினைக்கிறது அதுதான், அது என்ன ஒரு கடவுளை பத்தி எழுதியிருக்கோம். உண்மையிலேயே நம்முடைய தேவனை பற்றி அதிகமாக எழுதுனதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப பேருக்கு புரிகிறது இல்லை. அப்போ நம்மளால் என்ன நினைக்கிறேன், வாட்சி பாட்டு இது நம்மளால் நடக்க முடியாது, இதன்படி நம்மளால் நடக்க முடியாது, அதனால இதை வாசிக்க வைக்கிறது விட்டுறது நல்லது அப்படின்னு முடிவு. இன்னும் சிலர் எப்படி வாசித்து பார்க்க வேண்டியது புரிகிறது இல்லை. ஏன் புரியலை தெரியுமா? வாசிக்கும் போதே ஏன் புரியலை அவனுக்கு தெரியுமா? உங்களுக்கு கடமைக்காக. வாஞ்சை வேணும். வேதத்துல கர்த்தருடைய வார்த்தையில வாஞ்சையும் பிரியமும் வேண்டும். சபை இருக்கு நிறைய. அன்னைக்கு ஆயிரக்கணக்கில் சபை, தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் சபை இருக்கு. எத்தனை உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று தெரியுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு கொள்கை, தனக்கென்று ஒரு கொள்கை. வேதாகமத்தினுடைய கொள்கை இல்லை.
தனக்கென்று ஒரு கொள்கை. உண்மையிலே ஒருவருக்கு சத்தியத்தை சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? சத்தியத்தை சொல்லி சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் சொல்லலாமா? அப்படி அப்போ என்ன சொல்லணும்? கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதன்படி நடந்தால் பரலோகத்துக்கு போகலாம். இதை தானே சொல்லணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே என்ன சொல்கிறது? நீ போகிற சபைக்கு போனீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, எங்கள் சபைக்கு வந்துட்டா நீ பரலோகத்துக்கு போயிடுவ. இன்னைக்கு தான் போதனை. அப்படியா? உங்கள் சபைக்கு வந்தால் பரலோகத்துக்கு போயிடலாமா? போயிடுறாங்க. இது சரியான உபதேசமா? இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நீ பரலோகத்துக்கு போகலாம். அதை எங்கே போதிக்கிறானோ அங்கே போ. வாசிக்கல. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இப்போ என்ன செய்கிறாங்க? எல்லாருமே என்ன செய்கிறாங்களாமா? பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஆனால் என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க. இன்னைக்கு பாவத்துக்கு தான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யல. ஏன் பாவத்துக்கு? என்ன பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் கிடையாது. எதில்? இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்கே கிடையாது. எதில்? வாங்கிறதுல, காணிக்க வாங்கிறதுல, தசமவாக வாங்கிறதுல, எல்லாத்துலேயும் ஒன்லி இன்கமிங் மட்டும்தான், அவுட் கோயிங்கு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரனே பேசி கொண்டிருந்தேன். அவர் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தவர். அவர் சில சமயத்தில் தேவையில்லாத என்கிட்ட வந்து கேட்டு என்கிட்ட நான் அவரை கடுமையாக சில காரியங்களை சொல்ல வேண்டி வந்து ஓடியே போயிடுவார், கோவப்பட்டே போயிடுவார். யாரை கேட்க எந்த புள்ளியை கணப்பாரு? நான் அமெரிக்கா போனேன், நான் இங்கிலாந்து போனேன், நான் சிங்கப்பூர் போனேன். ஏன்னா எவனாவது ஒருத்தன் சொன்னீங்களாடா ஆப்பிரிக்காவுக்கு போனேன்னு சொன்னீங்களாடா? எத்தியோப்பியாவுக்கு போனேன், சோமாலியாவுக்கு போனேன். ஏன் அந்த எத்தியோப்பியா சோமாலியாவில் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? வேற அங்கே என்ன நடந்துருக்கு தெரியுமா? உணவுக்கு வழி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நீங்க தான் கோடிக்கணக்கில் குமிச்சு வச்சிருக்கேன், போய் கொண்டு கொடுங்கிறேன் அவனுக்கு. போ, எத்தியோப்பியாவுக்கு போ, சோமாலியாவுக்கு போ, பஞ்சத்தில் கிடக்கிற அந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போங்கிறேன். கோடிக்கணக்கில் இங்கே குமிச்சு வச்சிருந்து ஐடி ரைடு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ விட்டுக்கிட்டு இருக்கிய. வருமான வரி செலுத்தாமல் 1000 கோடியை ஏமாற்றி வருமான வரி செலுத்தாமல் இருக்கிய. இந்த காசெல்லாம் நீ என்ன கொண்டு போகிற? பரலோகத்துக்கு கொண்டு போறியா? ஏன் அங்கே போக மாட்டேங்கிற? கோடிக்கணக்கில் குமிச்சு வச்சிருக்க, எடுத்துட்டு போ. பசியில் சாகிறவனுக்கு வேத வசனம் தானே சொல்லுகிறது. பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் நீ கொண்டு கொடுங்கிறேன். அதை விட்டுட்டு அமெரிக்கா, ஏன்னா அமெரிக்காவில் கிறிஸ்தவம் இல்லை இல்லை, அமெரிக்காவில் கிறிஸ்தவம் இல்லை இல்லை. அமெரிக்கா ஒரு வேற தெய்வத்தை வணங்குற ஜனங்கள் தானே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகிறேன் அமெரிக்காவுக்கு? எதுக்கு போகிறேன் தெரியுமா? அமெரிக்காவுக்கு எதுக்கு போகிறான்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இன்கமிங் வாங்கிறதுக்கு. ஏன் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போனாக்க அங்கே கொடுக்க மாட்டேன். அப்போ நம்மளால என்ன பண்ணுறேன்? பணம் வாங்குற ஒரே குறிக்கோளே இருக்கேன். ஒரு ஈரோடு பகுதியில் ஒரு ஊழியர் செய்கிற ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு தேசத்துக்கு ஊழியத்துக்காக வெளிநாட்டுக்கு போனார். அங்கே போனோன்னா அங்கே ஒரு சகோதரி
சில புகைப்படங்களை காமிச்சாங்க. சில புகைப்படங்களை காமிச்சாங்க. உங்கள் தேசத்தில் இப்படி தான் இருப்பாங்களாமே, சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் வஸ்திரம் இருக்காதாமே, மிகவும் கஷ்டப்படுகிறார்களாமே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை அந்த சகோதரி இந்த ஊழியக்கார்ட்ட காமிச்சாங்களாம். அந்த ஊழியக்கார் கொஞ்சம் இது பண்ணி, இல்லை எங்கள் தேசம் அப்படிலாம், எங்கள் தேசத்தில் அப்படிலாம் கஷ்டப்படுறவங்களாம் யாரும் இல்லை. எங்கள் தேசத்தில் வெயில் அதிகமாக இருக்கனால சிறு பிள்ளைகள் இந்த வஸ்திரத்தில் கழுத்து போட்டு உட்காந்துருக்கோம், அதை தான் கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளால் இங்கேருந்து எதுக்கு போகிறேன்? எங்கள் தேசத்தில் நாங்கள் போகிறோம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க போகிறேன். இவன் சத்தியம் அறிவிக்க போல எவனும் இங்கே பேசிக்கிறது பெருமையா, நான் அமெரிக்காவுக்கு போனேன், ஊழியத்துக்கு நான் இங்கிலாந்துக்கு போனேன், ஆஸ்திரேலியாவுக்கு போனேன், சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, மலேசியாவில் கூப்பிட்டாங்க, எனக்கு அந்த தமிழ்நாட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்ன இன்னைக்கு இதுதான் கிறிஸ்தவம். அதனால் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறவர்கள் வெறுக்கிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஏன்னா இன்னைக்கு மீடியா, நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை குறித்து எவ்வளவு தரக்குறைவாக பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச ஆரம்பித்து விட்டாங்க. காரணம் என்ன? காசு 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 காசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. பாவ சரீரம் முடிந்து போவதாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதற்கு அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாகப்பட்டிருக்கிறானே. மரித்த எந்த மரணத்துல? ஞானஸ்நானம் என்கிற அந்த பாவம் கழுவப்படுகிற அந்த மரணத்துல பரிசுத்தவான் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. விடுதலையாக்கப்பட்டிருக்கோமா? ஞானஸ்நானம் பெற்றமே பழைய மனுஷனை மூழ்கடிக்கும்படி அடக்கம் பண்ணப்படும்படி நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோமா, அல்லது இன்னும் அந்த பழைய மனுஷனாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கிறிஸ்தவ சமுதாயம் யோசிக்க வேண்டும். ஆவிக்குரிய சமுதாயம் யோசிக்க வேண்டும். இதில் வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் அவரை ஆண்டு கொள்ளவில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது. தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் நீங்க உண்மையா மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருந்தா, உண்மையா சத்தியத்தின் வழியை அறிந்திருந்தா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த காரியம்லாம் யாருக்குள்ள இருக்கும்னா, உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் ஞானஸ்நானம் பெற்று சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின் வழியிலே நடக்க ஒப்பு கொடுத்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணியிடத்தான் காணப்படும் என்பதை இன்றைய நாளில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏதோ சபைக்கு போயிட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமபாகம் கொடுக்குறோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆகவே ஆகாது. தசமபாகம் காணிக்கை கொடுத்தா சபைக்கு வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாமா? அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியிலே நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழே வாசிங்க. 12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப என்ன வேணுமாமா? உங்க சரீரம் என்ன சரீரமாமா? சாவுக்கு ஏதுவான
சரீரம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப நம்ம சரீரத்தில் என்ன ஆளக்கூடாது? பாவம் ஆளக்கூடாது. மாறா என்ன ஆளணும்? நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். கீழே வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து போதும். என்ன சொல்லுங்க? நீங்கள் உங்கள் அவயவங்களை. உங்க அவயவனா என்னது? அப்போ உங்க கை, காலு, உங்க கண்ணு, மூக்கு, உங்க வாய், உங்க காது, உங்க காலு, உங்க எல்லாம், இதெல்லாம் உங்கள் அவயவம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் என்ன செய்யணுமாமா? பாவத்துக்கு உங்களுடைய அவயவங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். அதனால சொல்லுது, உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்குனால என்ன செய்யணுமாமா? உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்குனா என்ன பண்ண சொல்லியிருக்காரு ஆண்டவர்? 2 கையுடையவனாய் நீ நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒரு கையுடையவனாய் நீ பரலோகத்துக்கு போவது நலமாய் இருக்கும். அப்போ நம்முடைய அவயவங்கள் எப்படி இருக்கணும்னா பாவம் செய்வதற்கு இருக்கக்கூடாது. நம்முடைய அவயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தமான காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். இருக்கிறோமா? யோசிங்க. நாம் அப்படித்தான் இருக்கிறோமா? வேத வசனத்தின்படி தான் இருக்கிறோமா என்பதை யோசிங்க. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இப்போ என்ன செய்யணுமாமா? நம்முடைய அவயவங்களை என்ன பண்ணணுமாமா? உங்கள் அவயவங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் காலானாலும் சரி, உங்கள் கையானாலும் சரி, நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்க. கீழே நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்பட்டிருந்தோம்னா நம்ம பரிசுத்தவானே ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டோம்னா நம்ம பரிசுத்தவானாவே ஆக முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். கிருபையின் பிரமாணம். நமக்கு என்ன பிரமாணம்? கிருபையின் பிரமாணம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல். இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது. ஆகவே நம்ம கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். நம்ம தான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லவே. அப்ப பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாம். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் பாவம் செய்தபடினாலே அவர்களுக்கு என்ன வந்தது? ஆக்கினை வந்தது. கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற நாமும் பாவம் செய்த நமக்கு என்ன வரும்? ஆக்கினை வரும். ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரு. இந்த ரட்சிப்பை கிருபையா கொடுத்துருக்கிறாரு. கிருபையா கொடுத்ததுனாலதான் நமக்கு அதனுடைய மேன்மை தெரியாம துணிகரமா நாம் பாவம் செய்வோமானால் கிருபையின் பிரமாணத்தின்படி இருக்கிற நாம் எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவதற்கு பதிலாக நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள். எதுக்கு மரித்திருக்கிறோம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதிக்கு பிழைத்திருக்கிறன்னா நீதியின்படி நடக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு சாட்சியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டாம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் இருக்கிறன்னா
ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் யார் என்னிடத்தில் பாவத்தை கண்டுபிடிக்கும், அநீதியை கண்டுபிடிக்கும் என்று முடியும் என்று ஆண்டவர் கேட்டார். கேட்டாரா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்கணும். நம்மோடு பழகுற, நம்மோடு இருக்கிறவர்களை கேட்கணும். என்னிடத்தில் உங்களால் என்ன அநீதியை கண்டுபிடிக்க முடியும், என்ன பாவத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் கேட்க முடியுமா? கேட்டா இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ மேல இருக்கிற காரியத்தை அவன் வரிசையை அப்படியே அடிக்கிறீங்க. நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இதுதான் நம்ம பரலோகத்துக்கு போற லட்சணமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலகமே நீங்கள் எனக்கு சாட்சியா இருங்கள் என்று சொன்னார். சாட்சியா இருக்கிறோமா? சாட்சியா இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவம், ஆவிக்குரிய கிறிஸ்தவம் சாட்சியா இருக்கணும். கீழே வாசிங்க 15. இதனால் என்ன? 16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீங்க எதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? நம்ம மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்கள்? நீதிக்கு ஏதுவாக நம்மளை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம நீதி செய்கிறதுக்கு அடிமைகளாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிகிறீர்களா? அறிஞ்சு கொள்ளுங்க. நம்ம அதுக்குத்தான் அடிமைகளாக இருக்கிறோம், பாவத்துக்கு அல்ல. கீழே வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செஞ்சோம்? முன்னே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். எப்ப? கர்த்தரை அறியாத நாட்களிலே எதுக்கு அடிமைகளாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். எந்த உபதேச சட்டம்? புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சட்டம். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால. எப்படி கீழ்ப்படுறீங்களா? மனப்பூர்வமான என்ன? மனப்பூர்வம்னா என்ன? முழு மனதோடு. ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபா ஒருத்தர் கேட்குறாரு. அந்த காசை எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமா கொடுப்போமா? கொடுக்கணும். அதுதான். அப்போ நீங்கள் உங்களை இந்த புதிய ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்ததுனாலே சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன்னா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நம்ம என்னைக்கு இந்த தேகத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு என்னைக்கு தேவனிடத்துல போறோமோ அன்னைக்கு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, சபைக்கு வருகிறேனே, காணிக்க கொடுக்கிறேனே, தசமமாக கொடுக்கிறேனே, அப்படி என்று நாம் எப்படி இருக்கக்கூடாது? அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
ஒரு வீடு முழுமை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒரு வீடு கட்டுறோம், அது முழுமை அடையணும்னா என்ன செய்யணும்? அஸ்திவாரம் போட்டா போதுமா? கட்டணும். அது கடைசி வரைக்கும் கட்டி முடித்தால் அந்த வீடு முழுமை பெறும். நீங்கள் அதை போல நீங்கள் முழுமை பெற வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முழுமை பெற வேண்டுமானால் சத்திய வசனத்தினால் உங்களை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சத்திய வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்ததன்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். முடிவு ஒரு நாள் வரும். அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருவெள்ளம் வந்தது, அந்த சுவற்றின் மேல் மோதினது, அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்ததால் அது பெருவெள்ளம் மோதியும் ஒன்றும் சேதப்படாமல் காக்கப்பட்டது. அப்போ நாம் கண்மலையின் மேல், கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருவெள்ளம் வரும், ஒரு நாள் இந்த உலகத்திற்கு ஆபத்து வரும். அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருப்போமானால் அதற்கு முன்பதாகவே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். கீழே வாசிங்க. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அப்புறம் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், உங்க மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னமே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னே நம்ம மாம்ச பலவீனத்தின்படி நம்முடைய அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்தோம்? பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தோம், அக்கிரமம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆனா இப்ப நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீதியை செய்யும்படி நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களாக இருந்தீர்கள். இந்த மாதிரி எவ்வளவு தெளிவாக எழுதியிருப்பாங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நம்ம எதுக்கு நீங்களா இருந்தோம்? நீதிக்கு நீங்களா இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, இப்பொழுதோ வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. நம்ம பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய முடிவு என்ன இருந்தது? மரணம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ. அப்ப நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய அவயவங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ பூமியின் மேல் படுத்திருக்கிற மெத்தையின் மேல் படுத்திருக்கிற வாழ்க்கை அல்ல. கடைசி வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னவா? நீ யாரா இருந்தாலும் சரி, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவையானது என்ன? நித்திய ஜீவன். அதற்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஓடினதும் நம் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்கு உங்களுடைய அவயங்களை நீதிக்கென்று
ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நம்மையும் இதன் மூலம் கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே உணர்த்தி அவருடைய வார்த்தையின் நடக்கிறதற்கு அவர் நமக்கு பலனை தந்து, ஆவியானவரை நமக்கு தந்து, அவருடைய சத்திய வழியிலே நம்மளை வழிநடத்தி செல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்ம இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரோமர் கடந்த நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தெளிவாய் ஆண்டவரே இந்த நாட்களிலே உங்கள் சத்திய வசனத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்களே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட அந்த திருவசனம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே பலன் செய்ய, எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய ஏசப்பா உதவி செய்ய. எங்களுடைய அவயங்களை நாங்கள் நீதிக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் யூடியூப் மூலமாக கேட்கிற யாவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தங்களுடைய அவயங்களை பாவ சரீரமாக பாவத்துக்கென்று ஒப்பு கொடாமல் ஆண்டவரை நீதிக்கென்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்கென்று ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை அப்படியாக ஆசீர்வதிங்க. எங்களை அப்படியாக வழிநடத்தி செல்லுங்க. உங்கள் நாமம் உயரட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.